அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு, நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். உங்களுடைய இத்தனை ஃபேன் நமக்கு இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது, வெளிநாடு அதே போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ப்ரிடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க. நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நன்றி. அதை விட ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை நம்ம பார்க்குறோம். மேசம் முதல் மீனம் வரை அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி 1 அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதைவிட மழை காலம், அடமழை காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துலார் ஸ்தானம் அப்படிம்பாங்க. இது ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீரங்கம், காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை, இப்போ எங்கே நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போயிட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய கர்மவினை நீங்கும், பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. டீப்பாக இந்த ஐப்பசி மாதத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐப்பசி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு தனம் பணம் நகை வரணும் அப்படின்னா, தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க. ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி திருநாள். இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு, மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு, அற்புதம். நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஐப்பசி 4ஆம் தேதி கௌரி விரதம். இந்த கௌரி பூஜை எப்படின்னா, இது தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும். ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த விரதம் 21x2 அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் 21 பாக்கு, 21 வெத்தலை 21 பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமையும் மாங்கல்ய ஸ்தானம் நல்லா நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரடெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள். இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி 6ஆம் தேதி வியாழக்கிழமை, இதுவும் ஒரு சிறப்பு தாங்க. செவ்வாய் காரகத்தோன்னு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல், உணவு, அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடைகள்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி 6ஆம் தேதிங்க. இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதையும் நம்ம டெப்த்தாக ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம். ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி, இது நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி, நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும். பூசணிக்காய் வாங்கி ஈவினிங் திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும். வெண் பூசணிக்காய் பரிகாரம் வாங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு
வீடியோக்குள்ளே போகலாம். மிக அற்புதமான ஆனந்தமான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களுடன் ஐப்பசி தமிழ் மாதத்துடைய பலாபலனை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, உங்களுடைய ராசிநாதன் யாருங்க? சனி பகவான். சனி பகவான் கர்மக்காரகன், தொழில்காரகன், ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய காரகர். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எத்தனை முயற்சி மேடம், தொழிலுக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போனேன், இப்போ 6 மாதம் கழிச்சு இந்த வேலைக்கு போகிறேன், 7.5 சனியில் படாத பாடுபட்டேன், 2ஆம் இடத்துல சனி பகவானில் அதை விடப்பட்டேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே இப்போ குரு பகவான், அதிசார குரு பகவானை உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் கொடுக்க போகிறார். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கதவை தட்டும்பாங்க. அந்த தட்டும் பொழுது நீங்கள் என்னாச்சுன்னு கேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கான முயற்சி பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்மளுடைய ஒத்துழைப்பு உழைப்பை கொடுக்கணும். கொடுக்கும்போது அது சக்ஸஸ். நீங்கள் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் சிரத்தை எடுத்து கஷ்டப்படுறீங்களோ, ஆனால் தான் நம்மளோட உழைப்பில் தான் இறைவன் இருக்கிறாங்கிறாங்க. இப்போ அந்த நாத்தியவாதிலாம் சொல்லுவாங்க, நான் என்னோடய கரெக்டாக காலையில் இருக்க சாயந்தரம் வரையும் என்னால் முடிஞ்ச உழைப்பை கொடுக்குறேங்க, என்னோடய உடம்பை நான் வருத்தி வேலை செய்கிறேங்க, இதில் எனக்கு கடவுள் என்ன கொடுக்கட்டுமோ, இந்த பிரபஞ்சம் என்ன தரட்டுமோ தரட்டும்பாங்க, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம், இதெல்லாம் நீங்கள் நிறைய வழிபாடு எடுத்திருப்பீங்க. உடல் உபாதைகள் நல்லாகக்கூடிய மாதம். வயிறு சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக பிரச்சனைகளில் இருந்துச்சுங்க, அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிடுச்சுங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆரோக்கியமான மாதம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். மன தைரியத்தோடு போகக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள், புதிய தொழில் செய்கிறவனோ, புதிய விஷயங்கள் செய்யணும், தாராளமாக ஜாதகத்தை அனுப்பி நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், என்ன தொழில் செய்யலாம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு ஆனந்தமான மாதம்னே சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ கஷ்டங்கள் போகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதம் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். வருமானத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் சுக்கிரன் நீச்சமாக இருக்கனால தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம். இருப்பினும் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்காது. நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களோட பிளான் என்னென்ன நீங்கள் திட்டம் போட்டு நான் இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இங்கே நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், இது மாதிரிலாம் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம். வளர்பிறையில் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து வைங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதற்காக நீங்கள் வழிபாடு எடுக்கிறதெல்லாம் இன்னும் சிறப்பு. அற்புதமான மாதமாக இருக்கனால பயன்படுத்திக்கிங்க. இசைத்துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து, பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். புதிய ஒரு வாய்ப்புகள் வரும், அதையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதே போல் உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, ஏதாவது லக்கி விஷயமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் நல்லா ஒரு களத்தில் இறங்கி நிறைய கொஞ்சம் செலவு பண்ணாலும் கண்டிப்பாக அதற்கான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. ஏற்றுமதி, இறக்குமதி, இது மாதிரி வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்க, அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. ஏதாவது ஒரு சக்ஸஸ் நடக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் கைகூடி வரும், ஒரு கௌரவம் வரும், புகழ் வரும் கூடிய காலகட்டமாக மகர ராசிக்கு இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வழிபாடுன்னு ஒன்று சொல்லிட்டா தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. கண்டிப்பாக திங்கட்கிழமை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் எங்கே இருக்காரோ அந்த விநாயகருக்கு நீங்கள் 7 தீபம், நல்லெண்ணெய் தீபமே போடலாம், போட்டுட்டு செவ்வரளி வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதை அரச மரம், ஆலமரம் விநாயகர்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் கையால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் கலந்து போட்டு வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. இது சின்ன வழிபாடு தான், சிறப்பாக இருக்கும். சிவபுராணம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.